நம்ம இப்போ வின்டர் சீசனில் இருக்கோங்க. இந்த வின்டர் சீசன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பனி பெய்யும். நம்மளால் சொல்ல முடியாது எவ்வளோ பனி பெய்யும் எப்படி இருக்கும்னுட்டு. பட் பனிக்காலம் வந்தாச்சு. இந்த பனிக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்மளை வந்துட்டு நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிறத தான் பார்க்க போகிறாங்க. சில டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ வந்துட்டு நீங்கள் பாருங்கள். இந்த வின்டர் சீசனில் தான் நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு கோல்டு ஆகுறது, ஃபீவரு, வைரஸ் நிறைய பரவுறது, ஜாயிண்ட் பெயின், நீ பெயின், தலைவலி, தொண்டை எரிச்சல், தொண்டை வலி, ஸோ இன்னும் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுலேருந்து நம்மளை எப்படி நம்ம வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்தே முடிஞ்சாலும் எப்படி வீட்டிலேருந்து நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃப்ளோரில் வந்துட்டு உட்கார பழக்கம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயுமே எல்லாருமே பண்ணுவோம் நம்ம இல்லையா. ஸோ நம்ம தரையில் வந்துட்டு வெறும் தரையில் வந்துட்டு உட்காராமல் தரையில் போட்டு பாய் போட்டோ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ ஃப்ளோர் மேட்டோ வந்து போட்டு அது மேலே வந்துட்டு நம்ம உக்காந்துக்கணும். டைரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு தரையில் வந்துட்டு கான்டாக்ட் இல்லாமல். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தரையில் வந்து வெறும் தரையில் உட்காரும் போது அந்த சில்னஸ்க்கு வந்துட்டு கால் வந்து வலிக்கிறது, உடனே கை வந்து வலிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸ் போட்டு வீட்டு கட்டுற ஆப்ஷன் வந்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த டைல்ஸ் வந்துட்டு இன்னும் அந்த வின்டரை வந்துட்டு சில்னஸ் வந்து இன்னும் தூக்கி கொடுக்கும் நம்மளுக்கு அதிகமாக. ஸோ நம்மள டைரெக்டாக தரையில் உட்காரக்கூடாது. இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரை அந்த சில்னாக இருக்கும் போதே வச்ச உடனே கை கால் வலிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாக்ஸு, கைக்கு வந்து க்ளவுஸ் எல்லாம் வந்து போட்டுக்கலாம். கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பனி காலத்தில் அந்த பனி பெய்கிற டைமில் வந்துட்டு காதில் வந்து பஞ்சு வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனி டைமில் வந்துட்டு பனி ரொம்ப பெஞ்சிற டைமில் வெளியே போகிறது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு வழியில் போய் தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் தலைக்கு வந்துட்டு ஸ்கார்ஃபு இல்லைனா வந்து ஹேட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும், நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெமிடிஸ் வந்துட்டு இருக்குது. இந்த வின்டர் சீசனில் மெயினாக வந்துட்டு கொள்ளு சாதம், கொள்ளு ரசம் வச்சு குடிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஜிஞ்சர் காஃபி, இஞ்சி போட்ட காஃபி, தூதுவளை. நிறைய பேருக்கு வந்து தூதுவளை தெரிஞ்சிருக்காது. இன்னொரு வீடியோவில் வந்து நான் ப்ரீஃபாக தூதுவளை வந்து நான் போடுறேன். ஸோ தூதுவளை வந்து நம்ம குடிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஹீட்டான ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம லைட்டாக சாப்பிட்லாம். பட் கொள்ளு ரசம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட்லி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கேட்கும். இன்னும் இப்போது இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆஸ்மா பேஷண்ட்டு, சரியாக மூச்சு விட முடியாதவங்க, இம்யூனிட்டி சிஸ்டம் அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறவங்கலாம் வந்துட்டு பயங்கரம் வந்து பார்த்திங்கனாக்கா கஷ்டமாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் கன்சியூம் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறதுக்கு என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you guys.